ஹலோ காய்ஸ், வணக்கம். காலை வணக்கம். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ அது தேன் கூட தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், தேன் கூட பாருங்கள். அது தேன் கூடு கட்டுறதுக்கு வேறு இடம் இல்லாமல் அது எந்த இடத்த தேர்வு பண்ணியிருக்கு பாருங்களேன். எவ்வளோ மரம் இருக்குது, எவ்வளோ செடி இருக்குது, மேலெல்லாம் இடம் இருக்குது. அதெல்லாம் போக அது இந்த இடக்குள்ளே போய் கட்டியிருக்கு பாருங்கள். அதெல்லாம் ஃப்ரீயாக போயிட்டு வரணுமா? தேன் கூட சும்மாவே பெருசாக வரும், பெருசாக கட்டும். அந்த இடக்குள்ளே எவ்வளோ அழகாக கட்டியிருக்கு பாருங்கள். காட்டுறோம் பாருங்கள். தெரியுதுங்களா? இவ்வளோ அழகாக கட்டி இவ்வளோ அழகாக ஓடுது பாருங்கள். கொச்ச 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 தேன் பாரு மக்களே. கிடுக்குள்ளே கட்டி இருக்கு. பார்த்தீங்களா? இவ்வளோ அழகாக தேன் கூடு கட்டி எப்படி ஓடிட்டு இருக்கு பாருங்க. அந்த சைடு போய் பார்ப்போம், அதில் எப்படி தெரியுதுன்னு. உள்ளே இருந்து பார்த்தேன். சாப்பாடு ஓட்டுவோம். இது உள் பக்கத்துலேருந்து பார்த்தோம், உங்களுக்கு சரியாக தெரில. சரி, இப்போ வெளி பக்கத்துலேருந்து பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெளி சைடு இருந்து பார்க்க சூப்பராக இருக்கும். பயமாக இருக்குது, கலைஞ்சிருமோன்ட்டு. காட்டுறோம் பாருங்கள். கேப்பில் சும்மா அருமையாக இருக்கும் பாருங்கள். நல்லா பெருசாக தொங்க இருக்கும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கும் பாருங்கள். பாருங்கள், இது வெளி பக்கத்துலேருந்து எடுத்த வீடியோ. எவ்வளோ பெருசாக கட்டியிருக்கு பாருங்கள். சும்மா இதில் ஒரு லைட்டாக கல்லோ ஏதோ ஒன்று பட்டுச்சுன்னா களைஞ்சிரும். களைஞ்சிச்சின்னா அவ்வளோதான். லைட்டாக உடம்புல கொட்டிச்சுன்னா பயங்கரமாக வீங்கிரும். கொய்யா பழம் மாதிரி வீங்கிரும். பாருங்கள், மேலே பாருங்கள். கொஞ்சம் கொடுத்தா இல்லைங்களா? நல்லா இருக்கா பாருங்க. சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் வீட்டில் தேன் கூடுக்குன்னு தனியாக வச்சுருந்தோம். அதுக்கு வீட்டில் பலகைலாம் அடித்து சும்மா அப்படியே பலகையில் வந்து ஸ்டாண்டு மாதிரி செட் பண்ணி அதில் வந்து கூடு கட்டும், நிறைய கட்டும். அது அப்படியே ஒரு நாள் நிறைய ஆயிடுச்சுன்னா அதுக்கு தீ போக போட்டு அந்த ஈக்கெல்லாம் தள்ளி விட்டுட்டு அதை தள்ளி விட்டு அப்புறம் தேன் எடுப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேனெல்லாம் அவ்வளோ இனிப்பாக இருக்கும். ஒரிஜினல் தேனுங்க. இது இன்னும் கொஞ்சம் நாளாகும் பாருங்கள். இந்த மாதிரி தேன் கூடு யார் யார் வீட்டில் கெட்டியிருந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் ஊர் பக்கம் வந்தால் தான் மாதிரி வீடியோ எடுக்க முடியும். எங்கள் ஊரில் யாருமே இல்லைங்கிறதுனால வீடு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது. அதை பார்த்தோன்னா ஒரு சின்ன வீடியோவை எடுத்து போடணும்னு சொல்லி தோணிச்சு. அதனால் எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.